ஓம் சாந்தி. சிவனின் தேவதைகள் பட்டியலில் இன்றைக்கு 30வது நாள். வாணியினுடைய தேதி 12 மார்ச் 1984. முரளி முழுவதுமே திருப்தியை பற்றியது. இப்போ கேள்வி, நம்ம எல்லாரும் திருப்தியாக இருக்கிறோமா? திருப்தியாக இருக்கிறவங்க கொஞ்சம் கை தூக்குங்களேன். ஒரு கவிதையில் இப்படிப்பட்ட சில வரிகள் இருக்கின்றன. நீங்கள் கண்ணாடி வீட்டில் இருக்கும் வரை கற்களை கண்டு பயந்துதான் ஆக வேண்டும். ஒவ்வொரு கணமும் இந்த பூமி துண்டுபட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கணமும் இந்த பூமியின் பனிக்கட்டிகள் உருகி கொண்டிருக்கின்றன. சந்திரனையும் சூரியனையும் மலைப்பாம்புகள் விழுங்கி கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு முரளியில் பாபா திருப்தி பற்றி பேசுகிறார். திருப்தி பற்றி எப்பொழுது பேசினாலும் பாபா 3 சர்டிஃபிகேட் பற்றியும் பாபா கூறுவார். ஒன்று சுயத்தின் மீது திருப்தி, 2வது பாபாவிடம் திருப்தி, 3வது பரிவாரத்திடம் திருப்தி. இன்றைக்கு முரளியில் இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறாங்க. வேறு முரளிகளில் திருப்தியை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து இந்த முரளியில் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் லாஸ்ட்டு 2 வரிகள். நீங்கள் யாரையும் திருப்தி படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் தாங்களாகவே திருப்தி ஆகிவிடுவார்கள். இந்த லைனை பாபா முரளியில் சொல்லியிருக்கிறாங்க. திருப்திங்கிறதுக்கு கூட பலவிதமான அர்த்தங்கள் இருக்கிறது. உலகாய பார்வையில் திருப்திங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேறு, ஆன்மீக வாழ்க்கையில் திருப்திங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தனியானது. உலகத்தில் திருப்திக்கு 7 விஷயங்கள் இருக்கிறது. அதில் முதல் விஷயம் பாதுகாப்பு தேவை. உலகத்தினருக்கு ஒரு பிரம்மை இருக்கிறது, அதாவது ஒரு விதமான அபிப்பிராயம் இருக்கிறது. என்னன்னா, திருப்தி சதா காலத்துக்கும் இருக்காது. பௌதீக உலகத்தில் பௌதீக சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் என்னென்ன இருக்கிறதோ அதுதான் நமக்கு திருப்தியை தருகிறது அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறது. நம்ம ஒரு கவிதை கூட பார்த்தோம் இல்லையா? அதற்கான அர்த்தமும் இதுதான். பாபாவும் நமக்கு இதைத்தான் புரிய வைக்கிறார். ஒரு மனிதனுக்கு தேக அபிமானம் இருக்கும் வரை திருப்தி என்பதே ஏற்பட முடியாது. தேக அபிமானத்தையும் வைத்துக்கொண்டு நான் திருப்தியாகவும் இருக்கிறேன் என்று ஒருவர் கூறினால் அது ஒரு பிரம்மையானது, அது ஒரு கற்பனை மாயை. ஆக முதல் பாயிண்ட் நான் பாதுகாப்பாக இருக்கும் வரை திருப்தியாக இருக்கிறேன். 2வது யூட்டிலிட்டி, உபயோகம். இது பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொன்று தேவைப்படுகிறது. சமூகம் அமைதியாகிடுச்சுன்னா நான் திருப்தியாக இருப்பேன். சிலருக்கு செல்வம் நிறைய வந்துடுச்சுன்னா நான் திருப்தியாக இருப்பேன். 3வது பாயிண்ட் ஞானம். சிலர் யோசிக்கிறாங்க, நான் நல்ல குணவான் ஆகிட்டேன் அப்படின்னா திருப்தியாக இருப்பேன். ஒவ்வொரு மாணவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கூட அவர்கள் என்ன விரும்புகிறார்கள்? நான் நல்லா படிக்கணும், அப்போ திருப்தியாக இருக்கலாம், நல்ல பதவி கிடைக்கும். ஆனால் மக்களுக்கு இது புரியறதில்லை. அவங்க விரும்பிய செல்வம் கிடைத்தாலும் பதவி கிடைத்தாலும் படிப்பு படித்தாலும் கூட அவங்க திருப்தி ஆயிடுறாங்களா அப்படின்னா இல்லை. உலக விஷயங்கள் பொருட்கள் எதுவாயினும் சரி, கொஞ்ச காலத்துக்கு வேணால் திருப்தி கொடுக்கலாம். பிறகு அதுவே கூட அதிருப்திக்கு காரணமாகவும் மாறிடுது. 4வது டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட். தன்னுடைய விருப்பம் பூர்த்தி ஆகிவிட்டால் மனிதர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க, தனக்கு தானே திருப்தியை ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு விஷயங்கள். அதில் கூட மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அவங்க திருப்தியை அனுபவம் பண்ணுறாங்க. அடுத்து மதிப்பு மிக்கவர் ஆகுதல், வேல்யூ. சமூகத்தில் நமக்கு நல்ல பெயர் கிடைக்கணும், குணவான் அப்படின்ற பெயர் வாங்கணும், மரியாதைக்குரியவராக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தனக்குத்தானே திருப்தி அனுபவம் பண்ணுறாங்க. இது எல்லாமே உலகத்தினுடைய கணக்கின்படி திருப்திக்கான விளக்கங்கள் தனித்தனியாக இருக்கிறது. இப்படி 7 விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் கூட அதிகம் இருக்க முடியும். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் பாபா சொல்லியிருக்கிறாங்க 3 சர்டிஃபிகேட் வேண்டும். சர்டிஃபிகேட்டுங்கிற விஷயத்தை கூட பாபா பிறகு தான் கூறுகிறார். ஆனால் அந்த சந்துஷ்டத்தா, திருப்தியினுடைய பிராப்தியை பற்றி நிறைய வர்ணனை செய்திருக்கிறாங்க. திருப்தியின் மூலமாக என்னென்ன பிராப்திகள் கிடைக்கும்? மகிழ்ச்சி, குஷி, லகுவான தன்மை. யார் ஒருத்தர் தான் திருப்தியாக இருக்கிறாங்களோ அவங்க ஆன்மீகவாதியாக ஆன்மீகத்தன்மையுடையவராக இருப்பாங்க. யார்கிட்ட திருப்தி இருக்கிறதோ அவங்க எப்பொழுதும் மற்றவர்களையும் திருப்திப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கையேந்தும் தன்மை தானாகவே அழிந்து போய்விடும். மேலும் யார் திருப்தியாக இருக்கிறாங்களோ அவங்க நிறைந்து இருக்கக்கூடிய அனுபவத்தை பெறுவார்கள். அவங்களுடைய முகம் நடத்தையிலேயே தென்படும், இவங்க கவலையற்ற மகாராஜா, இவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. விருப்பங்களை கடந்தவர்களாக இருப்பாங்க, ஆசைகளிலிருந்து முக்தி அடைந்தவர்களாக இருப்பாங்க.
எதிர்பார்ப்புகளிலிருந்து அப்பாற்பட்டவர்களாக இருப்பாங்க. ஒருவர் சொல்கிறாங்க, அவரை பார்த்து மற்றவங்களுக்கும் கூட அதிருப்தி ஏற்படாது அப்படின்றாங்க. அது உண்மைதானா? மேலும் அவங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரே ரசனையில் ஏக்கரசில் இருப்பாங்க. அவங்க வள்ளல் சன்ஸ்காரத்தோடு இருப்பாங்க. அதனால் அவங்க விக்ன விநாசக்காக இருப்பாங்க. திருப்தியாக இருக்கிறவங்க பயமற்றவர்களாக இருப்பாங்க. மேலும் யார் திருப்தியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணுன்ற அவசியமே இல்லை. அவர்களை பார்த்து மற்றவர்கள் தானாகவே திருப்தி ஆயிடுவாங்க. அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு ஆசை தான். அதெல்லாம் தானாகவே நடக்கும் நாம் திருப்தியாக இருந்தோம்னா. யார் நிறைந்தவர் ஆகி விடுகிறார்களோ அவர்களுக்கு எதுவும் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஒரு கிளாஸில் வந்து தண்ணீர் நிறைஞ்சி இருக்குது அப்படின்னா பிறகு அதில் தண்ணீர் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சுபமான ஆசை, சுபமான பாவனை. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் விஸ்வ கல்யாண் உலக நன்மை செய்வதற்கான சுபமான இச்சை ஆசை வைக்க வேண்டும், பாவனை வைக்க வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையிலும் திருப்திக்கு 7 விஷயங்கள் இருக்கின்றன. முதல் விஷயம் செல்ஃப் ரியலைசேஷன். நான் அதிருப்தியாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்தலே இல்லை அப்படின்னா அது வரைக்கும் புருஷார்த்தமும் செய்ய மாட்டோம். பாபா வந்து முரளியில் சொல்கிறார், திருப்தியாக இருங்க. அவர் சொல்லிட்டாரேன்னு கட்டாயப்படுத்தி நாம் இந்த இடத்துல திருப்தியாக இருக்கணும்னு நினச்சா அதுவும் தவறு தான். இதுவும் கூட ஒரு விதமான மாயா. அப்போ பாருங்கள், முரளியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே கூட மாயாவாக மாறிடுது. நான் திருப்தியாக இருக்கணுமேன்னு கட்டாயப்படுத்தி திருப்திக்கான பயிற்சி செய்யாதீங்க. சில நேரத்தில் என்ன ஆகிடுறாங்கன்னா, ஒரு போலியான திருப்தியை வந்து வெளியே காமிச்சிக்கிறாங்க. நான் திருப்தியாக தான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்போ முதல்ல தன்னுடைய அதிருப்தியை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு திருப்தியான மனிதர்களுக்கு பின்னாலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் மிகப்பெரிய அதிருப்தியினுடைய பாதையை கடந்து வந்திருப்பாங்க. உலகாய பொருட்கள் எல்லாமே கிடைச்சிருக்கும், ஆனால் அவங்க அதில் சந்துஷ்டத்தை திருப்தியை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு சத்தியத்தை தேடி தேடி அந்த திருப்தியினுடைய லட்சியம் வரைக்கும் வந்து சேர்ந்திருப்பாங்க. எனவே திருப்தியினுடைய லட்சியத்தை அடைவதற்கு நீங்கள் அதிருப்தியினுடைய மார்க்கத்தில் நுழைந்துதான் தீர வேண்டும். நீங்கள் செல்லும் வழியிலேயே திருப்தி ஆகிவிட்டால் உண்மையான திருப்தியினுடைய இலக்கு வரை போய் சேரவே இயலாது. தன்னை உணர்வதற்காக, செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறதுக்காக உலக மக்கள் என்னென்னலாம் செய்திருக்கிறாங்க, எதைத்தான் அவங்க செய்யலை. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆன்மீக வாழ்க்கையில் நாம் எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தோமோ நாம் அங்கே இருக்கிறோமா என நிரந்தரமாக தன்னை ரியலைஸ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிரந்தரமாக தன்னை உணர வேண்டும். தன்னை உணர்தல் என்றால் அதை தானே உணர வேண்டும், அதை செய்ய வேண்டும். யாராவது வந்து நமக்கு தன்னை உணர வைப்பாங்க அப்படியெல்லாம் நடக்காது. மற்றவங்க வேணால் வழிமுறையை சொல்லலாம், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று. ஆனால் அந்த மார்க்கத்தில் தொடர்ந்து நிலைப்பது, முன்னேறுவது என்பது நாமத்தான் இருக்க முடியும். ஒரு மார்க்கத்தில், ஒரு பாதையில் செல்ல வேண்டும் என்றால் வெளிச்சம் தேவை. ஆனால் அந்த வெளிச்சம் தன்னுடைய வெளிச்சமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர் கொடுத்த வெளிச்சத்தில் நடப்பதாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது நம்மை அலைய வைத்துவிடும். ஒரு கதை. ஒரு கிராமத்தில் திடீர் ஆபத்து ஏற்படுகிறது. அணை எப்பொழுது வேண்டுமானாலும் உடைந்து விடலாம், எனவே ஊரை உடனடியாக காலி செய்யுங்கள் என்று அறிவிப்பு வருகிறது. இரவோடு இரவாக எல்லோரும் அந்த ஊரை காலி செய்தாக வேண்டும். அந்த கிராமத்தில் ஒரே ஒரு மனிதரிடம் மட்டும் அரிக்கன் லேம்ப் இருந்தது, கை விளக்கு இருந்தது. அப்போது எல்லாரையுமே நம்ம அழைச்சிட்டு போகணும், இந்த ஒரு விளக்கை நான் எடுத்துகிட்டு போயிட்டால் மற்றவங்களுக்கு எப்படி வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வைத்து அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த கை விளக்கை எடுத்துகிட்டு போகிறேன், என்னுடைய தோளில் மாட்டிக்கிறேன், பின்பக்கமாகவே மாட்டிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த வெளிச்சத்தில் நடந்து வந்துடலாம், நான் இருட்டில் போனால் கூட பரவாயில்லை, என் தோளுக்கு பின்னால், அதாவது என்னுடைய முதுகில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரிக்கன் லேம்ப் வெளிச்சத்தில் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவருக்கு ஒரே பெருமையாக இருக்குது, நாம் இருட்டுக்குள்ளே போகிறோம், ஆனால் என்னுடைய ஊர் மக்களை நான் வெளிச்சத்தில் கூட்டி போயிட்டுருக்கிறேன் அப்படின்ற சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப தூரம் போன பிறகு அவருடைய பாதை வந்து தப்பான பாதை ஆயிடுச்சு. ஏன்னா இவர் வந்து இருட்டுக்குள்ளே போயிட்டுருக்கிறாருங்கிறதுனால இவருக்கு ஒன்றும் தெரியல. அதனால் இவர் தப்பான பாதையில் போகிறார். தப்பான பாதையில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கிடுகிடு பள்ளம் வருது, பெரும் பள்ளம் வருது. அந்த பள்ளத்தில் அவர் சறுக்கி கீழே விழுந்துடுறார். மற்றவங்களுக்கு ஐயோ இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. அவரை பின்தொடர்ந்த மக்களும் கூட என்னவாயிடுறாங்கன்னா, ஐயோ விழுந்துட்டாருன்னு எட்டி பார்த்து அவங்களும் தானும் விழுந்துட்டாங்க. இதுதான் நிலைமை.
நாம் இருட்டுக்குள்ளே நடந்துட்டு மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிச்சா நமக்கும் அதே கதி அதோ கதி, நம்மை பின்பற்றுபவர்களுக்கும் அதோ கதி தான். எனவே நாம் முதல்ல வெளிச்சத்தில் நடந்துட்டுருக்குறோமா என்று கவனிப்பது ரொம்ப முக்கியம். அதாவது தன்னை உணர்ந்து தெளிந்து சரியான பாதையில் நடந்துட்டுருக்குறோமா என்பது கவனம் கொடுக்கணும். அப்பொழுதுதான் நம்மால் மற்றவர்களுக்கு நன்மை உதவி வழிகாட்ட முடியும். ஒரு மனிதன் புத்தரிடம் ஞானம் பெறுவதற்காக வர்றார். ஆனால் புத்தரோ தன்னுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறார். அதாவது சரீரத்தை விடக்கூடிய சாகும் தருவாயில் இருக்கிறார். அவர் கேட்குறார், உங்களுடைய கடைசி போதனை என்ன? எனக்கு நேரமும் மிக குறைவாக இருக்கிறது. இந்த குறுகிய நேரத்தில் எனக்கு சொல்லக்கூடிய உங்களுடைய போதனை என்ன அப்படின்னு கேட்குறார். இன்றைய முரளியில் பாபா சொல்கிறாங்க, லேட் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் டூ லேட் ஆகலை அப்படின்னு சொன்னார். ஆனால் இது 84வது வருடத்தில் சொன்ன வாணி. அந்த நேரத்தில் நம்ம மாட்டு வண்டியில் தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கிறது? ஏரோப்ளேன் வந்துடுச்சு, ஜெட்டு வந்துடுச்சு, 5G வந்துடுச்சு. அப்போது அந்த 84ல் பாபா சொன்னார் லேட் ஆகிடுச்சு, நான் டூ லேட் இன்னும் போடலை அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பாபா வானிலை சொன்னால் என்ன சொல்லுவார்? டூ லேட் ஆகிடுச்சு, காலம் கடந்து விட்டது, முடிந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லுவார் பாபா. இன்றைக்கு இங்கிலீஷ் கிளாஸில் கூட தீதிஜி கேட்டாங்க, அதுக்கு பதிலும் சொன்னாங்க, இப்போது டூ லேட் இல்லை, டூ மச் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்த்த கதையில் புத்தர் சொன்ன அந்த கடைசி வார்த்தை என்ன அப்படின்னா, அப்போ திப்போ பவ, தனக்கு தானே வழிகாட்டும் வெளிச்சமாகுங்கள், தீபமாகுங்கள். மற்றவர்களுடைய வெளிச்சத்தில் நாம் விரும்பும் இடத்திற்கு போய் சேர முடியாது, விரும்பும் இடம் வரை போய் சேர முடியாது. ஆகவே தன்னுடைய தீபமாக தானே ஆக வேண்டும். அதற்கு தேவை என்ன? செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்தல். ஏனெனில் நம்முடைய விகாரங்களை நம்மை காட்டிலும் தெளிவாக யாரும் புரிந்திருக்க முடியாது. நிகழ்காலத்தில் விகாரங்கள் அவ்வளவு சூட்சமமாக, அவ்வளவு ஆழமாக, அவ்வளவு நுணுக்கமாக ஆகிவிட்டது என்றே கூறலாம். அவ்வளவு சூட்சமம், அவ்வளவு ஸ்ட்ராங், அவ்வளவு கடினம் ஆகிவிட்டது விகாரங்கள். இந்த விகாரங்கள் ஆழத்தில் உள்ளே மறைந்திருக்கிறது, எதிரே இருப்பவர்களுக்கு முன்னே வெளிப்படுவது இல்லை. ஒவ்வொரு மனிதருடைய விகாரமும் என்ன என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொருவரும் ஏமாற்றம் அடையக்கூடிய இடங்கள், விஷயம் தனித்தனியாக உள்ளது. அவை யாருக்கு முன்னேயும் வெளிப்படுவதே இல்லை. ஆகவே ஒவ்வொருவரும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய மன அழுத்தத்தில் தனிப்பட்ட ரூபத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் வெறும் காலி தன்மையை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை சரி செய்ய ஏகாந்தமும் மௌனமும் தேவைப்படுகிறது. திருப்தி என்பது ஒரு குணம். ஆனால் அந்த குணத்தை பிரத்யட்சப்படுத்துவதற்கு இன்றைக்கு முரளியில், அவ்வியக்த முரளியில் கூட பாபா சொல்கிறாங்க, நடத்தை மற்றும் முகத்தினால் அதை வெளிப்படுத்த வேண்டும். இந்த குணம் என்பது மனப்பாடம் செய்து கிளியை போல ஒப்பித்து மனப்பாடம் செய்து வருவது கிடையாது. அதற்கு நாம் ஆழத்தில் செல்ல வேண்டும். செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது சுயத்தின் தெளிவு உணர்தல் அவசியம் தேவைப்படுகிறது. இரண்டாவது, திருப்தி அடைவதற்கு அண்டர்ஸ்டாண்டிங், தெளிவடைதல். நமது வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் இந்த ஞானத்தை தவிர வேறு எதனாலும் கொண்டு வரவே முடியாது. ஆனால் ஞானம் என்பது வெறுமனே இந்த முரளியை மனப்பாடம் செய்து கொண்டிருப்பதும் ஒப்பிப்பதும் கிடையாது. யாருக்காவது ஞானம் சொல்லிட்டோம் அவ்வளவுதான் அப்படிங்கிறதும் கிடையாது. நாம் ஞானத்தினுடைய ஆழத்தில் செல்ல வேண்டும். முரளியை ரிவைஸ் பண்ணுறது அப்படின்னா முரளியை படித்தேன், நினைவுபடுத்தினேன் அப்படிங்கிறதோட முடியலை. ரிவைஸ் அப்படின்னாலே ஒவ்வொரு வார்த்தையினுடைய ஆழத்திற்கு செல்ல வேண்டும். வார்த்தைகளினுடைய ஆழத்தில் செல்லுவோமே ஆனால் ஒன்று இல்லை, நிறைய பொருள்கள் நமக்கு அதில் கிடைக்கும். ஏகாக்கிரதை அதிகமாகுகிறது. நீங்கள் உலகத்திலிருந்து மற்ற எல்லா விஷயங்களிலிருந்தும் தன்னை விடுவித்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அது தானாகவே நிகழ்கிறது. அடுத்து நீங்கள் அமைதியை தேட வேண்டி இருக்கிறது. நீங்கள் வகுப்பை எடுக்க வேண்டி இருக்கிறதுனா எவ்வளவு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதற்காக உங்களுடைய அன்றாட பணிகளிலிருந்து விடுபட வேண்டி இருக்கிறது. ஊர் சுற்றுவது, மக்களை சந்திப்பது, இப்படி எத்தனையோ விஷயங்களிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு தனிமையாக்கி கொண்டு தான் சிந்தனை செய்ய முடிகிறது. இது தானாகவே நடைபெற்று விடுகிறது. இந்த வகுப்பில் தான் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது. சில பேர் கேட்குறாங்க, நாளைக்கு வகுப்பு எடுக்கணுமே, நான் என்ன எடுக்கிறதுன்னு கேட்குறாங்க.
ஏதாவது இனிமே தான் பாயிண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, தயாராகணுங்கிறதுலாம் இல்லை. நம்ம ஏற்கனவே தயாராகிட்டு தான் வந்துட்டுருக்குறோம். நமக்கு கிடைத்ததை, புரிந்ததை, அனுபவம் செய்வதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இங்கு கொடுக்கப்படுகிறது. வகுப்புக்காக ஸ்பெஷலாக தயார் செய்கிறது, பிறகு அதை இங்கே வந்து ஒப்பிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே கூட வெறுமனே மேலோட்டமான பகட்டு தான். அது நேச்சுரல் கிடையாது. வகுப்பு முடிஞ்சதுமே அவ்வளோதான், அவங்க பழையபடி போயிடுறாங்க, ஓம் சாந்தி ஆகிடுறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் தென்படுவது இல்லை. ஆக இது ஒப்பிப்பதற்கான விஷயம் இல்லை, புரிந்து கொள்வதற்கான விஷயம். அதைத்தான் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றோம். மூன்றாவது, திருப்திக்காக கைண்ட்னஸ், இரக்கம் இருக்க வேண்டும், கருணை இருக்க வேண்டும். இந்த கருணை குணத்தை கொண்டு வருவதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதே இல்லை. நீங்கள் திருப்தியுடைய ஆத்மா என்றாலே உங்களோடு சேர்ந்தே அந்த கருணையும் இணைந்து வரும். கருணை என்பது திருப்தியானவர்களுக்கு ஸ்வபாவமானதாக இருக்கும், இயல்பாகவே வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அதை கஷ்டப்பட்டு கொண்டு வர வேண்டியதே இருக்காது. கருணை என்பது அது ரிசல்ட்டாக இருக்கும், முயற்சியாக இருக்காது. திருப்தியான மனிதர் எந்த ஒரு ஸ்தூல பொருட்களிலும் மாட்டிக்கொள்ள மாட்டார், ஸ்தூல பொருட்களை சேர்த்து கொண்டிருப்பவராக இருக்க மாட்டார். இதெல்லாம் ஆன்மீக உலகத்தில் ஒரு திருப்தியான மனிதருடைய அடையாளமாகும். ஒரு திருப்தியான ஆத்மாவுக்கு முன்னால் வரக்கூடியவர் ஞானியோ அஞ்ஞானியோ பீக்கியோ நான் பீக்கேவோ எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டார். அவர் எல்லோர் மீதும் கருணை கொண்டவராக, சமமான கருணை கொண்டவராக இருப்பார். இந்த மாதிரியான பாவனையே இருக்காது, ஸ்தூலத்தன்மை என்பதே இருக்காது, தென்படாது. அடுத்தது ஹெச் ஃபார் ஹார்மனி. ஹார்மனி இணங்கி இருப்பது. இணங்கி இருப்பது ஹார்மனி, இதற்கு உலகத்தில் நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படுது. ஹார்மனி தாதிஜி கூட அடிக்கடி சொல்லுவாங்க, ஹார்மனி என்றால் ஹார்மானி, அதாவது நான் என்பதை தலை குனிய வைப்பது, அதாவது பணிந்து இருப்பது, இதுதான் இணங்கி இருப்பது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஹார்மனிக்கு. இப்போது நிகழ்காலத்தில் உலகத்தில் பார்த்தோம்னா, ஆன்மீகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எந்த விதமான யுத்தம் நடந்தாலும் சரி, அதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், நான் அப்படிங்கிறது தான். இது மட்டும் இல்லை, இந்த ஆன்மீக வாழ்க்கையிலையும் இந்த நான் தான் எல்லா விதமான யுத்தத்தையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது, உள்ளேயோ வெளியேயோ. இந்த நான் இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று உள்ளிருக்கும் நான், இன்னொன்று வெளியே இருக்கக்கூடிய நான். வெளியே இருக்கக்கூடிய நான் அப்படின்னா என்ன? பதவிக்காக, பொசிஷனுக்காக, அந்தஸ்துக்காக, இதுக்காக எல்லாம் சண்டையிடக்கூடியது வெளியே இருக்கக்கூடிய நான். பொருட்களை அடைவதற்காக கூட சண்டையிடுறாங்க, பெயர் புகழ் அந்தஸ்துக்காக சண்டையிட்டு கொண்டு இருக்கிறாங்க, நிரூபிப்பதற்காக சண்டையிடுறாங்க. நான் தான் ரைட் அப்படிங்கிற இந்த எண்ணம் இருக்கிறது, அது தன்னையும் தாழ்த்தி பிறரையும் தாழ்த்தி விடுகிறது, தள்ளி விடுகிறது. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது வெளியிலே இருக்கக்கூடிய நான். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய நான் பற்றி சொல்லும்போது, நான் ஞானி என்கின்ற பிரம்மை. நான் இதில் அதிகமாக புத்திசாலியாக இருக்கிறேன். எனக்கு நிறைய ஞானம் தெரியும். எனக்கு இவரை விட நிறைய அனுபவம் உண்டு, ஞானமும் உண்டு. இவங்க என்ன எனக்கு சொல்லி கொடுக்கறது, எனக்குத்தான் எல்லாம் தெரியுமே. நான் தான் ரைட்டு அப்படின்னா அது வெளியே தன்னை பிரத்யட்சப்படுத்திக்கிறதுக்கானது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய நான் பற்றி நாம் சிந்திக்கிறோம். இப்போ நான் நீண்ட காலமாக ஞானத்தில் இருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் சரி, என்னால் எல்லாமே செய்ய முடியும், என்னுடைய தாரணை இவர்களை காட்டிலும் மிகச் சிறந்தது, இந்த ஆத்மா இப்போ தானே வந்துச்சு, புதுசு தானே, நான் எவ்வளோ பழசு, நான் ரொம்ப சீனியர், நான் ஞானியாக இருக்கிறேன், நான் யோகியாக இருக்கிறேன், நான் தாரணா மூர்த்தியாக இருக்கிறேன், நான் குப்த யோகியாக இருக்கிறேன், நானே எல்லாமாகவும் இருக்கிறேன், என்னுடைய புருஷார்த்தம் மிகச்சிறந்தது, நான் நல்ல புருஷார்த்தி. இப்போது இன்றைக்கான ஹோம்ஒர்க், வீட்டு பாடம் என்ன அப்படின்னா, லிஸ்ட்டு உருவாக்கணும். நான் என்பதற்கான லிஸ்ட்டு, வெளியே உள்ள நான், உள்ளே இருக்கக்கூடிய நான், இதை நம்ம எழுதணும். இதுதான் ஹோம்ஒர்க். ஆன்மீகத்தில் சிகரம் என்பது, சம்பூரணம் என்பது, நான் என்பதை அழித்து விடுவது தான். நான் என்பதே இல்லை, அதுதான் சம்பூரணம். நான் ஞானி, நான் அது இது என்பது மட்டுமில்லை, நானே இல்லை. நான் பார்வையாளன் அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் என்பதே இல்லாமல் போய்விட்டது. எங்கே நான் இருக்கிறதோ அங்கே ஸ்தூலத்தன்மை இருக்கிறது, பந்தனமும் இருக்கிறது. நான் என்பதே இல்லை அப்படின்னா அபிமானம், தற்பெருமை, தற்புகழ்ச்சி என்கின்ற வார்த்தையே இருக்காது.
தர்மஸ்தாபகர்கள் வந்து எவ்வளவு ஞானத்தை கூறினாலும் அவர்களால் மக்களை விடுவிக்க, மக்களுக்கு முக்தி கொடுக்க முடியவே இல்லை. தர்மஸ்தாபகர்கள் தங்களை பிரத்யட்சப்படுத்தவில்லை, ஆனால் பிறகு அவர்களையே பூஜை செய்யவும் ஆரம்பித்து விட்டார்கள். புத்தர் வந்து விக்கிரக வழிபாட்டிற்கு எதிராக இருந்தார். விக்கிரக வழிபாட்டுக்கு எதிராக இருந்தது மட்டுமில்லை, தனக்கும் எந்த ஒரு விக்கிரகமும் உருவாக்கக்கூடாது என்றும் மிக உறுதியாக கூறினார். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக விக்கிரகம் யாருக்கு இருக்குது, உருவச்சிலை யாருக்கு இருக்குது அப்படின்னா புத்தருக்கு தான் இருக்கிறது. நமது பிராமண பரிவாரத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆழமாக ஒருத்தரால் ஒரு புருஷார்த்தம் பண்ண முடியல, அதே புருஷார்த்தத்தை இன்னொருத்தர் பண்ணுறார் அப்படின்னா பண்ணுறவரை பார்த்து பண்ணாதவர் பக்தன் ஆயிடுறார். இப்படி பக்தர்களும் கூட பலவிதமாக இருக்கின்றார்கள் அல்லவா. எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து சாப்பாட்டு மேலே ரொம்ப பிரியம், இன்னொருத்தரும் சாப்பாட்டு மேலே முற்றிலும் விடுபட்டவராக இருக்கிறார். அப்போ அவரை பார்க்கும்போது சாப்பாட்டு பிரியருக்கு என்ன ஆயிடுது, அவர் மேலே ரொம்ப மரியாதை ஏற்படுது, பிறகு அவருக்கே பக்தராகிடுறார். கற்றுக்கொள்வதற்கு பதிலாக பூஜை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, அதாவது பக்தனாக புகழ் பாட ஆரம்பிச்சிடுறாங்க. மனித குலம் கீழே இறங்கி தாழ்ந்து போனதற்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஆன்மீக உலகத்திலும் கூட பாருங்க, நாளுக்கு நாள் மன அழுத்தங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கின்றன. ஆன்மீகம் அப்படின்னா இப்போ வெளியில் உள்ள விஷயத்தை பற்றி நம்ம பேசலை, நம்முடைய பிராமண பரிவாரத்துக்குள்ளே கூட பாருங்கள் எவ்வளவு டிப்ரெஷன் எத்தனை பேருக்கு அதிகமாகிட்டு இருக்குது. இப்போது இன்னொரு புது விஷயம் வந்துட்டு இருக்குது. அதாவது மக்களுக்கு முரளியில் பாபாவுடைய மகா வாக்கியத்தில் ஆர்வம் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. அவங்க நேரடியாகவே சொல்லிடுறாங்க, முரளி கிளாஸ்லலாம் எனக்கு இப்போது ரொம்ப தூக்கம் வருது. காரணம் கேட்டோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னால் எப்படி வாணி கேட்டோம் இந்த முறையில் மெத்தடில், அதே மெத்தடில் தான் இப்பவும் கேட்குறது, அதனால் அவங்களுக்கு போர் ஆகிடுது. வேறு இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லலாம். வாணி சொல்லக்கூடியவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க, அவங்களுடைய சிந்தனை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி தான் வந்து முரளி கேட்குறதுல ஆர்வம் குறைந்தவராக ஆகிட்டு வராங்க. இப்படி அடுத்தவர்களை குற்றம் சாட்டி சாட்டி தன்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து கொள்ள விரும்புகிறார்கள். யஜ்ஞத்தினுடைய ஆரம்ப காலத்தில் நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஆரம்ப காலத்தில் நம்ம எந்த மாதிரி இடத்துல தங்கியிருந்தோம், ஆரம்ப காலத்தில் எப்படிப்பட்ட வசதிகள் இருந்தது, அவையெல்லாம் இப்பொழுது இருக்கிறதா என்ன? அப்படியே தான் நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோமா? காலங்கள் மாறும் பொழுது உணவு, இடம், வசதிகள் எல்லாம் மாற்றம் அடைகின்றன. அப்படி இருக்கும் பொழுது வாணி கேட்கக்கூடிய விதத்தை, முறையை, யுக்தியை, அதையும் நாம் மேலும் மேலும் நுணுக்கமாக்கி கொண்டே செல்ல வேண்டும் இல்லையா? அந்த நேரத்தில் டிஜிட்டல் வேர்ல்டு இல்லை, இப்போது அப்படிப்பட்ட ஒரு உலகம் உருவாகிடுச்சு. மீடியா இவ்வளோ வளர்ந்துருக்கலை, இப்போ வளர்ந்துடுச்சு. அந்த காலத்தில் கீழே இருந்து மேலே வர்றதுக்கு, அப்ரோட்லேருந்து மவுண்ட் அப்பு வர்றதுக்கு காலையில் கிளம்புனா சாயங்காலம் ஆகிடும். இப்போ அப்படி இல்லை. எப்படி வெளி உலக வாழ்க்கையில் விஞ்ஞானத்தின் நவீன வசதிகளை பயன்படுத்தி கொள்கிறோமோ, அதே போல் ஆன்மீக வாழ்க்கையிலும் நம்முடைய புருஷார்த்தத்தில் நவீனத்தை கொண்டு வர வேண்டும், புதுமையை புகுத்த வேண்டும். அந்த நேரத்தில் மாட்டு வண்டி இருந்துச்சு, இப்போ ஏரோப்ளேன் இருக்குது. அப்போ விஷயங்கள் மாறிடுச்சு, ஸ்பீடு அதிகமாகிடுச்சு இல்லையா? அதே போல் இப்போ நாமும் நம்முடைய ஸ்பீடை அதிகப்படுத்தணும். இப்போ மற்றவங்களை குற்றவாளி ஆக்கி கொண்டு தன்னை காப்பாற்றிக்கொள்ள நினைக்கவே வேண்டாம். குற்றம் என்பது நம்மிடம்தான் இருக்கிறது. நாம் புருஷார்த்தம் செய்து நம்மை முன்னேற்றி கொள்ள வேண்டுமே தவிர நாம் அதில் இதில் என்று மாற்றிக்கொள்ளக்கூடிய சமஸ்காரத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது. அந்த மாட்டிக்கொள்ளக்கூடிய சன்ஸ்காரத்திலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும். பழைய பழைய கதைகளெல்லாம் இப்பொழுது வேலைக்கு உதவாது. கொஞ்சம் புதிய புதிய விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும், புருஷார்த்தம் தாரணையில் கொண்டு வர வேண்டும். ஒரு வயதான மனிதர் சாகும் தருவாயில் இருந்தார். அவருடைய பசங்க 5 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒற்றுமையை கற்றுக் கொடுக்கணுமே, இப்போவுமே இவ்வளோ சண்டை போடுறாங்க, நம்ம போன பிறகு இன்னும் சண்டை போடுவாங்களே, எப்படி கற்றுக் கொடுக்கறது ஒற்றுமைன்னு யோசிக்கிறார். அவருக்கு ஒரு பழைய கதை ஞாபகம் வந்துச்சு. அந்த கதையில் வந்து 4 பசங்க இருப்பாங்க, சண்டை போடுவாங்க. அப்போ 4 மரக்குச்சி எடுத்துகிட்டு வர சொல்லுவார். 4 மரக்குச்சியும் ஒன்றா சேர்த்து உடைக்க சொல்லுவார். உடைக்க முடியாது. பிறகு ஒவ்வொரு குச்சியாக எடுத்து உடைக்க சொல்லுவார். எல்லாரும் உடைச்சிடுவாங்க. அப்போ அந்த பாடம் சொல்லி கொடுப்பார். இதே மாதிரி நீங்களும் ஒற்றுமையாக இருந்தால் உங்களை யாருமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. தனியாகிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து உடைச்சிடுவாங்க, அதாவது உங்களை வந்து பாழ் பண்ணிடுவாங்க. இந்த நீதியை சொல்லி அந்த தந்தை தன்னுடைய பிள்ளைங்களை வந்து
ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு அறிவுரை கூறினார். அந்த கதையை இந்த வயோதிகரும் ஃபாலோ பண்ண விரும்பி தன்னுடைய பசங்கள்கிட்ட 5 பேர் இருக்கிறீங்க, 5 கட்டையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ கட்டையை எரிய வைக்கிறது கஷ்டமாக இருக்கும், கறியை கொண்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு கட்டை தான் வேணுன்றாங்க. உனக்கு வேறு வேலை இல்லையா, சாகனத்தில் இப்படி உயிரை வாங்குறியே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்து கட்டை எடுக்க போகிறாங்க. 5 பேரும் 5 பெரிய பெரிய கட்டையை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ இவருக்கு பயமாயிடுச்சு. என்னடா சின்ன கட்டைன்னா ஒடிக்க முடியும் தனியாக இருந்தால், இவங்க பெரிய கட்டையை கொண்டு வந்துட்டாங்களே. சரி, இருந்தாலும் நம்ம இந்த கதையை வந்து நம்ம அவங்களுக்கு புரிய வச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த 5 மரத்தையும் கெட்டுங்க, இப்போ இதை உடைங்க அப்படின்றாங்க. எல்லாருக்கும் கோபம் இன்னும் அதிகமாகுது. இது எப்படி உடையும்? இருந்தாலும் சொல்லி தொலைக்கிறார் கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு 5 பேரும் சேர்ந்து அந்த மரத்தை கெட்டி 5 மரங்களையும் கட்டி உடைக்கிறாங்க. உடைக்க முடியல. அப்புறம் சொல்கிறார், ஒரு மரத்தை மட்டும் எடுத்து உடைச்சு பாருங்க அப்படின்றார். எல்லாரும் ஒரு மரத்தையும் எடுத்து உடைச்சி பார்க்குறாங்க. அதுவும் முடியல, ஏன்னா இது ரொம்ப பருமனானது. ஒரு தம்பி என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய காலில் வச்சு உடைச்சி பார்க்குறார். கொஞ்சம் பலசாலியான ஆள். உடைச்சி பார்க்குறார். இவர் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு சத்தம் கேட்குது கடக்குன்னு அப்படின்ட்டுன்னு. உடனே அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, நம்ம இப்போ அட்வைஸ் பண்ணலான்ட்டுன்னு எந்திரிச்சு பார்த்தா அந்த பையனுடைய கால் உடைஞ்சிருக்குது, மரம் உடையலை. இந்த கதையினுடைய அர்த்தம் என்னென்னா, பழங்கதைகள் வேலைக்கு உதவாது. அந்த காலத்தில் அந்த கதையை சொன்னாங்கன்னா அதே கதையும் இப்போ வந்து சொன்னால் அது எடுபடாது. அதே மாதிரி அந்த காலத்தினுடைய முயற்சி, அந்த காலத்தில் புரிந்து கொண்ட விதம், அந்த காலத்தில் நாம் கடைபிடித்த யுக்திகள் மட்டும் வேலைக்கு உதவாது. இன்னும் புது புது யுக்திகளை, வழிமுறைகளை நாம் உருவாக்கணும். இல்லைன்னா வாணி கேட்கறது கூட போர் அடிச்சு போயிடும். வாணி கேட்கும்போது தூக்கம் வந்துடும். ஒருத்தர் கூட லெட்டர் போட்டிருந்தார், எனக்கு இரவு நேரத்தில் தூக்கமே வர்றதில்லை, ஆனால் முரளி கிளாஸுக்கு வந்துட்டேன் அப்படின்னா நல்ல தூக்கம் வந்துடுது. நான் முரளி கிளாஸுக்கு வர்றதே என்னுடைய தூக்கத்தினுடைய டயத்தை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு தான் நான் வர்றேன் அப்படின்னு ஒருத்தர் லெட்டர் எழுதியிருந்தார். திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்வது, திரும்ப திரும்ப செய்ததையே செய்வது என்பது 2 விதத்தில் வேலை செய்கிறது. விழிப்புணர்வு நிலையில் ஒன்றை திரும்பி திரும்பி செய்யும் பொழுது அது நல்ல விதத்தில் புரிந்து விடுகிறது, நிரூபிக்கப்படுகிறது. விழிப்புணர்வு இல்லாமலேயே ரிப்பீட் பண்ணிகிட்ருக்குறோம், சொன்னதையே சொல்லிகிட்ருக்குறோம், செய்ததையே செய்துட்ருக்குறோம் அப்படின்னா அது என்னவாகும்? எப்படி வந்து தாலாட்டு பாடும்போது அம்மா வந்து சொன்ன சொல்லையே பாடிட்டுருப்பாங்க. அந்த குழந்தை அதை கேட்டு கேட்டு என்ன பண்ணிவிடும்? தூங்கிடும். அந்த அம்மா யோசிப்பாங்க, நான் எவ்வளோ அழகான பாட்டு பாடுறேன், தாலாட்டு பாடுறேன், இதை கேட்டு நீ தூங்கிட்டியே. அப்படி அவங்க வருத்தப்படலாம். ராஜா குழந்தைகிட்டே போயிட்டு நீ ராஜா குழந்தைன்னு சொன்னதே சொல்லிட்டு இருந்தால் அந்த குழந்தை வந்து தூங்கத்தான் செய்யும். அதே மாதிரி தான் வாணி கேட்குறது, படிக்கிறது, சொல்கிறது, யோகா பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே புதுமை வேணும். செய்ததையே செய்துட்டு இருக்கும் பொழுது, அதுவும் விழிப்புணர்வு இல்லாத நிலையில் செய்யும் பொழுது அது தூக்கமாகி விடுகிறது. அதாவது நம்மை மேலும் கீழே கொண்டு போய் விடுகிறது. இதற்காகத்தான் பாபா சொல்கிறாங்க, சிந்தனை செய்யுங்கள், ஞான கடல் கடையுங்கள். சும்மா அப்படியே வாணி கேட்டோம், முடித்தோம், போனோம் அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் நிறைய ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது. அதை சிந்தனை செய்யுங்க, ஞான கடல் கடையுங்க. அப்போது அதில் ரசனை உருவாகும், இன்ட்ரெஸ்ட் உருவாகும். சிந்தனையே செய்யலை அப்படின்னா டயர்டாயிடும், சோர்வாயிடும், விரக்தி அடைவோம், படிச்சுட்டு தூங்கிடுவோம். அப்போ சிந்தனை ரொம்ப அவசியமானது. அடுத்து 5வது விஷயம் டிவோஷன், அதாவது பக்தி. பக்தினா உலகாயத்து பக்தி இல்லை. இன்றைக்கு சேத்திர நவராத்திரியினுடைய முதல் நாள் என்பது ஷைல்புத்திரிக்கான தினம். ஷைல்புத்திரி என்ன செய்தாங்க? சமர்ப்பணம் செய்தார்கள். பக்திக்கான அர்த்தம் கூட நிறைய இருக்கிறது. பக்தி என்றால் ஒரு அர்த்தம் சமர்ப்பணம். பக்தியை அனுபவம் செய்வதற்கு சமர்ப்பணம் செய்தாக வேண்டும். ஒன்றை உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் ஆத்ம சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். அதுவே பக்தி, டிவோஷன். அடுத்தது இ அப்படின்னா என்லைட்டன்மெண்ட், விழிப்புணர்வு. இந்த ஞானத்தில் விழிப்புணர்வு ஏற்படாத வரை திருப்தி என்பதும் ஏற்படாது. விழிப்புணர்வுக்கு தேவை ஆழ்ந்த படிப்பு, ஸ்டடி. படிப்பு என்பது படித்து பரீட்சை எழுதி மார்க் வாங்கிறதுல மட்டும் இல்லை. இப்படி கூட நிறைய பேர் அனுபவம் சொல்கிறாங்க, நான் எக்ஸாம் எழுதுகிறேன், ஹோம்ஒர்க் பண்ணுறேன், ட்ரோஃபி வாங்கிட்டேன், ஆனாலும் கூட மனம் சோர்வாக தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த எல்லா நிலைகளையும் கடந்து தான் ஆக வேண்டும்.
நாம் திருப்தியினுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம எதிர்கொள்ளணும். தீவிர புருஷார்த்தம் செய்த பிறகும் ஒரு அதிருப்தியினுடைய சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் அதிலேயே நின்றுவிடக்கூடாது. நதிநீர் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது கடல் வரை போய் சேர்ந்தே தீரும். அதுவரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்திவிடக்கூடாது. அதுபோலவே நாம் புருஷார்த்தத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், நின்றுவிடக்கூடாது. எங்கே நதி ஓடுவதை நிறுத்தி விடுகிறதோ அங்கே அது குளமாகி விடுகிறது. குளத்து தண்ணீர் கெட்டுப்போய் விடுகிறது. அப்போ நாம் நதியை போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கடைசியான விஷயம் விர்ச்சுஸ், தெய்வீக குணங்கள். தெய்வீக குணங்கள் என்னென்ன என்று மனப்பாடம் செய்து கொண்டிருக்க வேண்டாம். அதனுடைய உண்மை அர்த்தத்தில் ஆழத்தில் நாம் செல்ல வேண்டும். குணங்களை நினைவு செய்து கொண்டிருக்கக்கூடாது, குணங்களை பார்க்க வேண்டும். ஆக திருப்திக்கும் நாம் இங்கே ஆன்மீக உலகத்தில் 7 விஷயங்களை பார்த்துருக்கிறோம். சுகதேவ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையினுடைய 7 எழுத்துக்களை கொண்டது தான் இந்த 7 பாயிண்ட். சுகதேவ், SUKHDEV, இந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பாயிண்ட்டை நமக்கு திருப்திக்காக நினைவுபடுத்துது. அதை நாம் பயிற்சி செய்வோம், அனுபவம் செய்வோம். முரளியை நம்ம ஏகாந்தத்தில் இயற்கைக்கு நடுவில் போய் நாம் படிக்கலாம், கேட்கலாம். அப்போ இன்ட்ரெஸ்ட் கூட இன்னும் கூட அதிகரிக்கும். முரளி கண்டிப்பாக படிக்கணும். அது விதவிதமான ரூபத்தில் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முரளி கேட்குறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் செல்ஃப் ஸ்டடி, தனக்கு என்று படிப்பது மிக முக்கியமானது. ஆக நாம் இப்போது திருப்திக்கான 7 பாயிண்ட் பார்த்துருக்குறோம். அவர் சொல்கிறாரு, அவருடைய பெயர், இந்த வகுப்பை எடுத்துகிட்டு இருக்கிறவருடைய பெயர் சுகதேவ். இப்போ அவருடைய பெயரை வைத்தே ஒவ்வொரு பெயரினுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தத்தை நமக்கு புரிய வச்சிருக்கிறார். இது போல் நீங்களும் கூட உங்களுடைய பெயருடைய ஒரு எழுத்துக்கும் கூட திருப்திக்கான ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு நீங்கள் பயிற்சி பண்ணலாம். இது நினைவில் வைத்துக்கொள்வதற்கு கொஞ்சம் சுலபமான ஒரு டெக்னிக்காக இருக்கும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆர்வமானது, விருப்பமானது எதுவோ அதற்கான ஒரு ஹோம்ஒர்க்கு கூட நீங்கள் முரளியிலேருந்து எடுத்து நீங்கள் செய்ய முடியும். தவறான ஒரு ட்ரெயினில் ஏறி ஒரு பிரயாணம் முழுவதும் அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக குதித்து கால் உடைச்சாலும் கூட பரவாயில்லை, வேறு ஒரு சரியான ட்ரெயினில் ஏறி வந்துடலாம். அதே போல தான் தப்பான ரூட்டில் போய் வாழ்க்கையை போர் அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அதிலிருந்து விடுபட்டு சரியான பாதையை சிந்தனை செய்து புருஷார்த்தம் செய்து முன்னேற வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்குமே யாத்திரை முற்றிலும் தனித்தனியானது. ஒருத்தரை பின்பற்றி இன்னொருத்தர் போயிட்டுருக்க முடியாது. நாம் எல்லோருக்கும் நன்மை செய்யணுங்கிற விருப்பம் இருக்கும். ஆனால் முதல்ல நாம் நமக்கு நன்மை பண்ணணும். நம்ம கண்ணை திறந்தாதான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும். நாமே கண் மூடி கொண்டு இருந்தோம்னா மற்றவர்களுக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? சிலருக்கு பேர் அழகிய கண்ணன் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு கண் தெரியாமல் இருக்கும். சிலருக்கு செல்வமே இருக்காது, ஆனால் அவங்களுக்கு பேர் லட்சுமின்னு இருக்கும். இப்போ பேர் ஒன்றா இருக்கிறது, செயல் இன்னொன்றா இருக்கிறது. மற்றவர்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய விஷயம் இது. இப்போ நாம் நமக்கான மார்க்கத்தை, புருஷார்த்தத்திற்கான எளிய யுக்தியை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். அவரை இவரை பார்த்து காப்பி செய்ய வேண்டாம். அவரை திருப்திப்படுத்த வேண்டும், இவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு தன்னைத்தானே துக்கமுடையவராக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் போயிட்டுருக்கிற பாதையில் மலை வருதா, உங்களுடைய பாதையை கொஞ்சம் ஒதுக்கிக்கோங்க, மாற்றிக்கோங்க. அந்த மலையை போய் உடைச்சிட்ருக்க வேண்டாம். தசரதர் அப்படிங்கிறவர் அந்த மலையை உடைச்சார் சொன்னார்னா அது அவருடைய திறமை, அவருடைய ஆற்றல். அவரை பின்பற்றிட்டு நானும் மலையை உடைப்பேன் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்போ ஃபோன் பண்ண ஆம்புலன்ஸ் வந்துடும். அப்போது நாம் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது, பிறருடைய முயற்சியை பார்த்து காப்பி பண்ணி என்னால் முடியலையேன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்களுடைய முயற்சிக்கான எளிமையான யுக்திகளை நீங்களே உருவாக்கிக்கோங்க. மொத்தத்தில் சாரம் என்ன அப்படின்னா, உங்களுக்கானதை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கான ஒளியாக நீங்களே இருங்கள். தானே ஆராய்ச்சி செய்ய வேண்டும், என்னுடைய மாற்றம் எப்படி நிகழ வேண்டும் என்று. ஏனெனில் என்னுடைய குறையை நான் மட்டுமே தான் அறிவேன். நம்முடைய குறைகளை யாரிடமும் சொல்லி கொண்டு வெளிப்படுத்தி கொண்டு இருப்பதும் கூட ஒரு விதமான பந்தனமாகிவிடும். அது ஒரு விதமான அடிமைத்தன்மையை உருவாக்கிவிடும். ஆன்மீக மார்க்கம் என்பதே ஒவ்வொரு விதத்திலும் அடிமைத்தன்மையிலிருந்து விடுபட்டு சுதந்திரத்தாவினுடைய புரட்சியை கொண்டு வரும் ஆர்வம் இருக்க வேண்டும். அவங்க சொன்னாங்கன்னு அதை செய்து, இவங்க சொன்னாங்கன்னு இதை செய்து இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க பாபாவுடைய கை விட்டுட்டு ஞானத்தை விட்டுட்டே கூட வெளியில் போயிடுவாங்க. ஆகவே நம்முடைய மார்க்கத்தை நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும்.
நம்முடைய புருஷார்த்தத்தில் எப்படி நாம் முன்னேற்றத்தை கொண்டு வருவது, நாம் எப்படி எப்படி நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியை கொண்டு வருவது. நிகழ்காலத்தில் கூட்டத்தில் இருந்து கூட நாம் முக்தி அடையணும். உலகம் ஒரு பெரும் கூட்டமாக இருக்கிறது. அந்த கூட்டத்திலிருந்து மட்டுமல்ல, இந்த பிராமண உலகத்தினுடைய கூட்டத்திலிருந்தும் முக்தி அடைய வேண்டும், விடுபட வேண்டும். எப்பொழுதும் இந்த கூட்டத்திலிருந்து தன்னை தனித்து வைத்துக் கொள்வதே நல்லது. இல்லையென்றால் அவர் இவர் என்ற சக்கரத்துக்குள் நாம் மாட்டிக்கொள்வோம், தன்னையே பலியாக்கிக் கொள்வோம். அப்படி ஆகிவிட வேண்டாம். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி.